ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் வந்தோடனே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏதோ சிக்கலை கொடுக்க போகிறான், இந்தியா வச்சு கழுவி ஊற்ற போகிறான்ட்டு. உண்மையும் அதுதான், கழுவி தான் ஊற்ற போகிறேன். ஏனண்டா நீங்கள் கணக்க கதைச்ச நீங்கள் இந்த தொடங்க முன்னா, அதனால தான் திருப்பி கழுவி ஊற்றுறோம், வெண்பத்தை கக்குறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் வெண்பத்தை கக்குறோம்ண்டா எப்படியா நாக்களாக இருப்போம் நாங்கள்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வெண்பத்தை கக்கினாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம், போய் சொன்னதில்லை. வீடியோ தொடங்குறதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கோன் பண்ணுங்க. தற்குறித்தனமாக வேலைக்கு வந்து கோன் பண்ணி எங்களுக்கு விசர கிளப்பாதீங்க, சரியோ? அது இருக்கட்டும். அது போக நான் இன்னும் வீடியோவே இப்போ தான் எடுக்கிறேன். அதுக்குள்ளேயே 4 பேர் வந்து கீழே ஃபோன் பண்ணிக்கிறான். உங்களால் ஸ்ரீலங்கா வந்து லோன் லங்கா, அந்த லங்கா, இந்த லங்காண்டு ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நான் வீடியோ இப்படியும் போடுவேன், இந்தியாவுக்கு அவமானத்தை உண்டாக்குவேன் என்று தெரிஞ்சு வந்து போட்டுக்கிறாங்க. அப்போ ஜோதிச்சு பாருங்க, ஆக்களுக்கு என்ன எவ்வளோ பயமண்டு. இந்தியன் ரசிகர்களுக்கு, எல்லா ரசிகர்களும் இல்லை, அந்த 1-2 தற்குறி ரசிகர்கள். தற்குறி என்று ஏன் சொல்கிறேன்டா, அவங்களுக்கு தெரியும் தங்களோட டீம் சரியில்லாத டீம்ட்டு தெரிஞ்சும் கற்றுவாங்க. இது இப்படி இருக்க வீடியோக்குள்ளே போனோம்டா என்ன நடந்தாண்டா, ஆஸ்திரேலியா டொஸ்ஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க, சரியோ? பேட்டிங் எடுத்து போட்டு யாரோ ஒரு சின்ன பிள்ளைனை கொண்டு இருக்கிறான், 19 வயது, கோட்டஸோ ஏதோ ஒரு பேர், சரியோ? அப்படி அவன் பேரும் பார்க்குறேன். இன்றைக்கு தான் அவனை நான் முதலாக பார்க்குறேன், சரியோ? அவனோட சும்மா இருந்த விராட் கோலி போய் சண்டை பிடிச்சி அவனை மெனசையும் உடைச்சி அப்படி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறார். இருந்தாலும் அவன் போட்டு பொலண்டு பொழந்து 65 போல் 60 ரன் அடிச்சிருக்கிறான். டிபுட்டில் பும்ரா எல்லாருக்கும் போட்டு சாத்திருக்கிறான். பும்ராக்கு டில் ஸ்கூப்பும் ஸ்லாப் ஸ்டீப்பும் சேர்ந்து ஒரு 4ம் ஒரு 6ம் அடிச்சிருக்கான் விக்கெட்டுக்கு பின்னால். நீ 150 ஓட்டாலும் சரி, 160 ஓட்டாலும் சரி, நான் அடிப்பேன் அடிச்சு காட்டிக்கிறான். உண்மையை அதுக்காண்டி பும்ராவை நான் தரக்குறைவாக சொல்கிறேன் இல்லை. பும்ரா ஒரு நல்ல பவுலர். நீ எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் எங்கள்கிட்டையும் ஆக்கள் இருக்குன்னு ஆஸ்திரேலியா காட்டியிருக்கிறாங்க பேட்டிங்கில். இது இப்படி இருக்க கவஜாவை நிப்பாட்டணும். கவஜாவுக்கு வயசு போட்டுது, விளையாட்டும் குறைஞ்சி போட்டுது, ஆளை நிப்பாட்டணும், இல்லாட்டி கஷ்டம் ரெண்டெல்லாம் கதைச்சு ஆஸ்திரேலியா டீம் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக படத்து கிடந்து ஒரு 50 ரன் அடிச்சிருக்கிறான். அவன் அப்படி இருக்க சிமித் ஏற்கனவே ஃபோம் ஆகிட்டான், நான் தான் இன்னும் ஃபோம் ஆகலைன்னு சொல்லி லபுச்சன் அவனும் போட்டு பொழந்து அவன் ஒரு 72 ரன் அடிச்சு வச்சிருக்கான். என்னடா தம்பி ஒரு 72 ரன் அடிக்கிறான் லபுச்சன், நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லி சிமித் வந்து அவன் ஒரு 65 நொட்டை அடிச்சு வச்சிருக்கான். அதுவும் போன மேட்சாவது நின்று விளையாடி ஒரு 100 ரன் அடித்தான். இந்த மேட்ச் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நிற்பான், பேருந்து பொழந்து பொழப்பான். ஹிட்டிங் நிதானம் எல்லாத்தையும் கலந்து ஒரு அடி அடித்து 65 ரனில் நொட் அவுட்டில் நிற்கிறான். இது இப்படி இருக்க 311 ரன்னுக்கு 6 விக்கெட் போய் ஆஸ்திரேலியா டீம் வந்து ரெண்டு நாளை முடிச்சு கொண்டாங்க. இது இப்படி இருக்க இந்த 311 ரன்னே போதும், உங்களை போட்டு நாங்கள் சுழட்டி எடுத்து போடுவோம்ட்டு ஆஸ்திரேலியா நாளைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்களோ தெரியல. இருந்தாலும் சிமித் அவுட் படும் வரைக்கும் இந்த மேட்ச் தொடரும், சரியோ? பும்ரா சிமித் எடுத்தா உண்டு, வேறு ஒரு தலாலையும் எடுக்கலாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பும்ரா 3 விக்கெட் எடுத்து வச்சிருக்கிறான். ஆகாஷ்தீப் வந்து உண்டு, ஜடேஜா உண்டு, வாஷிங்டன் சுந்தர் வந்து உண்டு, சரியோ? இது இப்படி இருக்குது. இந்த கோலின்ற விஷயம் என்னென்னா, கோலி வந்து அந்த சின்ன பிள்ளைங்கள போய் சீண்டி ஏதோ பிரச்சனை பட்டதில்லோ, ஃபிசிக்கல் டச் வேறு பண்ணியிருக்கிறார் அவன்ட்டு வருது. ஆனால் எனக்கு பார்க்க வேணுமெண்ட் வந்து மட்ட முட்டா போமெண்ட் கேட்க முட்டிட்டுதோ தெரியல. உண்மை போய் எனக்கும் தெரியல, அது வீடியோவில் பார்க்க வழியாக தெரியல. அதை பற்றி விசாரணைக்கு பிறகு தான் அது தெரிய வரும். அது அப்படி இருக்க இந்த சின்ன பொடியை ஏற்கனவே சொல்லியிருந்துருக்கிறான், எனக்கு விராட் கோலியை தான் கிரிக்கெட்டில் பிடிக்கும், அவர் ஒரு நல்ல பிளேயர், அவரை மாதிரி வரணும்னு ஏற்கனவே எங்கேயோ சொல்லியிருக்கிறான் அவன்ட்டு தகவல் வருது. உண்மை போய் அதுவும் தெரியல. அப்படி ஒருவேளை அவன் சொல்லியிருந்தால் அவன் மனசு என்ன பாடுபட்டுருக்க மாட்டேன். விராட் கோலி இப்படி செய்யக்க ஒரு பெரிய பிளேயராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை நடந்து கொண்டிருக்கணும். இப்படி தான் கோலி வரைக்கும் எல்லாரும் சின்ன பொடியை தான் நினச்சது இவ்வளோ பெரிய சாதனையை படைப்பார் கோலி என்று அவங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. அன்றைக்கு அவங்க வாய்ப்பும் கொடுத்து மரியாதையும் கொடுத்து எல்லாம் கொடுத்தபடியே தான் டே கோலி. அதே மாதிரியே இந்த பொடியை கோலியை விட ஒரு பெரிய பிளேயராக வரையலாது, வர மாட்டான்னு வேறு நாங்கள் நினைக்கணும். வருவான், சில நேரம் வருவான். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கோலியும் சச்சினும் பொண்டிங்கும் சங்ககாராவும் தவிர வேறு ஒரு கிரிக்கெட் பிளேயரும் இல்லைன்னு சொன்னால் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. காலகாலத்துக்கு நல்ல பிளேயர்ஸ் வந்து கொண்டு இருக்கணும். அப்பேக்க மூத்த பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்து, அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து, அவங்களையும் உயர்த்தி விட பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எது கோலி இதை செய்வார்ன்றத யாருமே எதிர்பார்க்கல. இனி இது இந்த விசாரணை முடிய தான் தெரியும் கோலிக்கு என்ன நடக்குதோ என்ன உண்டு. அவராக விதம் விதிப்பாங்க, விதிச்சா என்ன மரியாதை, அந்த மரியாதையை இழந்துருவார். அதான் பிரச்சனை. இனி அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு தான் அதை பற்றி தெரியும். சரி, இதையும் விடுவோம், இந்த தகவல்களை எல்லாம் விடுவோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே வருவோம். போன மேட்ச் வந்து மழை காப்பாற்றுங்கன்னு கத்தி தப்பினாங்க. சரி, இந்த முறை மழையும் இல்லை. யார் காப்பாற்றுற? உண்மையிலேயே ஒரு நல்ல டீமெண்டா மழை காப்பாற்றுங்கன்னு கத்தக்கூடாது. அங்கே இருக்கிற ஒரு பிளேயரை சொல்லணும், அப்படியே 4-5 விக்கெட் போட்டுது, ரோஹித் சர்மா காப்பாற்றுங்கோ, 5 விக்கெட் போட்டுது விராட் கோலி காப்பாற்றுங்கோ என்று கத்தணும். இது அப்படி இல்லை. எங்களை மழை காப்பாற்றுங்கோ, பீச்சு காப்பாற்றுங்கோ என்று தானே கத்துறது. இதில் இருந்தே தெரியலையோ இந்தியா ஒரு வீக்கான டீம் தானண்டு. உங்களுக்கே தெரியும், மழை காப்பாற்றுங்கன்னு கத்தைக்கே உங்களுக்கே தெரியும் இந்தியா ஒரு வீக்காக இருக்குது, நல்ல அடி வாங்க போகுது இந்த தொடர்லேருந்து. அதுவும் போன மேட்ச் மழை வந்தோடனே ரைட், இந்த மேட்ச் மழை ஆகிட்டு இப்போ 1 கொட்டு மிச்சம் 2 மேட்ச் இருக்குது, 1 ரோவாக்கி போட்டு 1 அடித்தா எங்களுக்கு சீரிஸ் வந்துடுமெண்டு நடக்கிறத கதைங்கோ தம்பிமார், இந்தியா தம்பிமார்.
நானும் வீடியோ போடக்கூடாது வந்தமா ஸ்கோரை சொன்னமா 4 ஃபெம்பல் அடித்தமா வீட்டை போய் படுத்தமான்ட்டு இருக்கணும் தான் வீடியோ எடுக்க நிற்கிறேன். ஆனால் கதைக்க துவங்கினா பிறகு உங்களையே ஆகக்கூடாது. மச்சா பார்த்து ஃபேஸ்புக் வழியை போய் பார்த்தா காணும் பூம்புறாண்டு அங்கே ஸ்விங் ஆகுது இங்கே ஸ்விங் ஆகுது. ஓகே அவன்ட்டு ஸ்விங் ஆகுது நல்லா போடுறான். ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறான் கஷ்டப்பட்டு விளையாடுறான். இல்லையேன்ட்டு யார் சொன்னது? ஏன் சிராஜை பாருங்க 3 நாளாக பந்து போடுறான் விக்கெட் எடுக்கிறானோ இல்லை அதை பற்றி போட மாட்டாங்க. சரி விடுங்க உங்களை திட்டி என்ன பிரயோசனம் உங்களுக்கு அறிவு அவ்வளவுதான். இந்த தொடரை நீங்கள் அடிச்சிட்டீங்களேண்டா நான் இந்தியாவை பற்றி தப்பாக சொல்கிற வீடியோக்கள் ஒன்றும் போடையில்லை. உண்மையை நான் தப்பாக சொல்கிறேன்றோம்னா உண்மையை சொல்கிறேன். அது உங்களுக்கு தப்பாக படுது. இதே நான் வேறொரு டீமை அப்படி சொல்லி இந்தியா டீம் இந்த டீமுக்கு அடிச்சேன்னு சொன்னால் எல்லாருமா சந்தோஷப்படுவீங்க. ஆனால் நான் இப்போ இந்தியா டீமை சொல்லி ஆஸ்திரேலியா அடித்து போட்டுன்னு சொல்லிக்க உங்களுக்கு கொஞ்சம் கசக்குது. எல்லா டீமும் வெற்றியும் தோல்வியும் வெறுந்தான். ஆனால் நீங்களாம் கணக்கு காய்க்கிறீங்க நாங்கள்லாம் எங்களை விட்டு ஆக்கள் இல்லையன்று. உண்மையை சொல்லட்டோ உங்களை விட்டு ஆக்கள் இல்லைன்றதை நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது மற்ற டீமும் சொல்லணும். அதுவும் முக்கியமாக கிரிக்கெட் ஆள்ற ஆஸ்திரேலியாக்காரன் சொல்லணும். ஆஸ்திரேலியாக்காரனில் எவ்வளவு தவறு சரியெல்லாம் இருந்தாலும் அவன் தான் கிரிக்கெட்டை ஆள்றான். இதை நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். நீங்கள் கிரிக்கெட் ஆளணுமெண்டா நீங்கள் அவனுக்கு போட்டு அடிக்கிறீங்க அடிக்கணும். சரியா வேர்ல்டு கப்லேயும் தோற்றுருக்கீங்க எல்லாத்துலேயும் தோற்றுருக்கீங்க. பேருந்து அவனை பற்றி கேட்க 2011ஆம் ஆண்டு செமிஃபைனலில் வண்டிங்க. அதுவும் ஜூராஜ்பா அவன் தனியாக போட்டு அடிச்சு வெண்டது. சரியோ அவர் வெண்டு கொடுத்துட்டு போக கம்பீர் ஃபைனலில் வந்து எங்களுக்கு போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போட்டு அடிச்சு வெல்ல அதையும் தோனி தான் கப்பு வாங்கினாருன்னு 2 வரைக்கும் சொல்லி கொண்டு தெரியுறீங்க. அப்போ ஜோசி பாருங்க உங்களோட அறிவை. சரி திருப்பி கேச்சா இதை வெண்மன் தான் வளரும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு சரியோ ஸ்ரீலங்காவை பற்றி நீங்கள் கதைக்கிறதையும் விட்டு ஸ்ரீலங்கா ஒரு கற்றுக்கொட்டி டீம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வராங்க. பொறுங்கோ நியூசிலாண்டுக்கு போகிறாங்க. நியூசிலாண்டில் வச்சு அடிக்க மட்டும் பாருங்கோ. சரியோ அதுக்கு முன்னம் இப்படி கதைக்கிறதில் அதில் நிப்பாட்டி கொண்டு சரியோ நாளையா நாளும் முடிய நான் உங்களுக்கு நாளையா நாளில் வீடியோவை போடுறேன். இந்தியாவுக்கு போட்டு பிறந்தவங்களோ இல்லையோண்டு சரியோ அதையும் பார்த்து கொண்டு இப்போதைக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு நான் போட்ட உடனே வரும். இல்லையேண்டா நீங்கள் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணிடலாம். அது சரியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்குகிற அடியை நான் அதில் வந்து சொல்கிறேன். சரியோ இப்படிக்கு ஸ்ரீலங்கன் ஃபேன். நன்றி வணக்கம்.